உடம்பு சரியில்லைன்னா இளநீர் சாப்பிடணும். இளநீர் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, பிபி, பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இவங்களாம் வந்து இளநீயும் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. இப்போ சில மாதங்களில் இந்த உப்பு அதிகமாக இருப்பவர்கள், சர்க்கரை அதிகமாக இருப்பவர்கள், பிரஷர் இருப்பவர்கள் இளநீர் குடித்து ஒரு வாரத்தில் மரணம் அடைந்தவர்களை இப்போ வந்து 2 மாதத்தில் நிறைய பேரை வந்து பார்த்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை தான். குரு வந்து கடகராசியில் அஸ்தங்கமாக செல்லும்போது பார்த்திங்கன்னா பிரஷர், சர்க்கரை, உப்பு அதிகமாக இருப்பவர்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் இளநீரும் வாழைப்பழமும் சாப்பிடக்கூடாது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகவானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல வந்து சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல வந்து பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் வந்து சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் வந்து அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே வந்து உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க வந்து கிரகம் வந்து உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகவான் வந்து அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்திங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில். அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகவானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது வந்து குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகவானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகவானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு வந்து பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு வந்து மெரமணம் ஓடுறது, தேர் வந்து வடம் பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு வந்து இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் வந்து கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் வந்து முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க.
அதனால் வந்து குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் வந்து நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்களே நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை வந்து நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்கம் மறைவு பலன் காணலாம். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகான் மேற்கே அஸ்தங்கமாகிறார். 9/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகான் வந்து கிழக்கே உதயமாகிறார். ஒரு 30 நாட்கள் கடகராசியில் குருபகான் உச்சநிலையில் மேற்கே வந்து அஸ்தங்கம் ஆவார். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. 2வது வீட்டிலே கோச்சாரத்தில் குரு 2ஆம் வீட்டில் வருவது பெரியளவு உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அதாவது 2ஆம் வீட்டில் குரு வரும்போது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு, பிரிவு, பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பற்றாக்குறை இது எல்லாமே நீங்கும். 2வது வீட்டிலே குரு அமர்ந்திருப்பது மிதுன ராசிக்கு பெரியளவு இந்த வருஷம் வந்து பணம் வந்து நீங்கள் அதிகமாக சம்பாதித்து பணக்காரராகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 30 நாட்கள் குரு வந்து அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். வண்டி வாகனம் இயந்திரம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் முதலாளியிடம் உயர் அதிகாரிகளிடம் மிதுன ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 10வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார். 10ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அஸ்தங்கமாக செல்கிறார். அப்போ வந்து தொழில் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக முதலீடு போடுறது, இப்போ வந்து அதிகமாக முதலீடு பண்ணலாம், இந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கணும். 10ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இப்போ வந்து வேலையில் இருப்பவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு வழியில் ஒரு நாளைக்குனாச்சும் திக் திக்குன்னு மனதில் வந்து ஒரு பயத்தை உண்டாக்கும். பய உணர்வு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு வந்து இந்த 30 நாட்கள் கண்டிப்பாக ஏற்படும். குருபகான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இப்போ வந்து தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டால் ஒரு நட்சத்திரத்தில் 2 குழந்தைகள் பிறக்க வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா இரட்டை குழந்தை ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும். 10ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் 2வது வீட்டிலே செல்லும்போது உங்களுக்கு வந்து போன வருஷம் கடந்த காலங்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த 30 நாளில் முழுசாக வந்து கேஸு முடியக்கூடிய அமைப்பு மிதுன ராசி என்பதுக்கு உண்டு. ஏன்னா வந்து மிதுனத்திற்கு குரு வந்து பாதகாதிபதி மறையும் போது உங்களுக்கு பல நாள் பிரச்சனை, பல வருட பிரச்சனை இந்த 30 நாள்லேயே உங்களிடமிருந்து காணாமல் ஓடிவிடும். மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அஸ்தங்கமாகிறார். அப்போ வந்து இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள் நல்லா அறிஞ்சு புரிஞ்சு பேசுங்க.
பெண்களை வந்து குறை சொல்வது, பெண்களை வந்து கோபப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, இதெல்லாம் வந்து மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது வேலை உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கினீங்கன்னா, ஊழல் பண்ணிங்கன்னா, உங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்திவிடும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். அதாவது இதுவரை போகாத கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா அல்லது பாத யாத்திரை, கிரிவலம் நீங்கள் வந்து சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த 30 நாட்கள் உண்டு. மிதுன ராசிக்கு 2வது வீட்டிலே குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது அடுத்த 30 நாட்கள் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் இருக்கிறேன், என்னை நம்பு, நான் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பணம் கடனாக கொடுப்பதும் கடன் வாங்குவதும் மிதுன ராசிக்கு சாதகமில்லாத அமைப்பாக இருக்கும். இப்போ வந்து 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1 லட்சமோ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் வந்து கடன் கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சிடும். அதனால் வந்து குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது கடன் வாங்கினீங்கன்னா அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் உங்களுக்கு வந்து தாராளமாக உங்கள் குடும்பத்தையே கெடுத்து விடும். அதனால் வந்து குரு அஸ்தங்கமான காலகட்டத்தில் கடன் வாங்குவதை மிதுன ராசி என்பர்கள் தவிர்த்துடுங்க. செலவுகளை வந்து குறைத்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.